ஏய் கரண், என்னோட காஸ்டியூம் எங்க? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நேரா உள்ள வந்தா எப்படி? சோ எனக்கு ஒன்னும் உன் பாடி பார்க்கணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் என்னோட காஸ்டியூம் காணணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். உன்னை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்த மாதிரி தெரியலையே. யா நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒன்னும் சொல்ல வரல. இந்த ஆங்கிரி பேர்ட் லுக் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கிளம்பு. கரண், நீ என்னடா இது? இது வில்லன் போட்டுக்க வேண்டிய விக். விட்டா நடிக்கவே சொல்லுவ போல இருக்கே. இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏய், இத போட்டுக்கணும்னா போட்டுக்க, நல்ல கேரக்டரோட ஃபீல் வரும். பாரு, இவனை பாரு எப்படி இருக்கான்னு. எனக்கும் இதுதான் வேணும். ரிஷபனா, this is not fair யா. இது என்னோட கேரக்டர், நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். உங்களுக்கு கொடுத்த ரோலை நீங்க பண்ணுங்க, நான் மாத்த மாட்டேன். நீ ரொம்ப ஓவராலாம் பேசாத என்ன. முதல்ல இதை புடி, இதை போட்டுக்கோ போ. இதை நான் போட்டுக்கிறேன். பெரிய வில்லனாம்மா. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தானே வேணும்? கண்டிப்பா வேணுமா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? கொடுத்த தோலை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இந்த ட்ரெஸ் இருக்கே, இது ரொம்ப திக்கா இருக்கு, காத்து கூட வர மாட்டேங்குது, வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி நனைஞ்சு போயிட்டேன் தெரியுமா? வேணுமா? வேணுமா? இந்தாங்க போட்டுக்கங்க. இதா இந்த புடி புடி. Thank you. போ, எனக்கு இதே போதும். ஐயோ, எல்லாரும் நீங்க உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நான் சொல்றதே முடியாது. கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க பிரீதா, நீங்க சொல்லுங்க. உனக்கு என் பேச்ச கேட்க விருப்பம் இல்லனா கேட்காத. I don't care. நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. I don't care if you don't care. ஏய், அட போட்டு விடுங்க. ரிஷப் சார், என்னோட காஸ்டியூம் எங்க? நானும் உள்ள வரணும்ல. அண்ணா, இவகிட்ட சொல்லிடு, இவ உள்ள வரக்கூடாது. ஏன்னா இவ காஸ்டியூமே இன்னும் வரல. சரி பிரீதா. ரிஷப் சார், அவன் கிட்ட சொல்லிடுங்க, உள்ள நான் போயே தீருவேன். அப்புறம் எனக்கு எந்த பொண்ணோட காஸ்டியூமும் தேவையில்லை. நான் எப்படி இருக்கனோ அப்படியே உள்ள போயிடுவேன். ஏய் பிரீதா, இங்க பாரு, உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நாம ஒண்ணும் இங்க காஸ்டியூம் டிராமா போடுறதுக்காக வரல. உன் தங்கச்சியை நம்ம காப்பாத்தணும்ங்கறத பிளானே. நான் தான் எல்லாத்தையும் டீடைலா சொன்னேன்ல. நான் இன்ஸ்பெக்டரா உள்ள போவேன். இந்த திருட்டு பையன் என்ன ஐ மீன் அண்ணா வந்து டைமண்ட் திருட மாதிரி உள்ள போய் அந்த நீல டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சமீர் உள்ள வந்து உன் தங்கச்சியை காப்பாத்திடுவான். எஸ், தட்ஸ் a plan. அப்ப நான் நீ இங்கே நில்லு. ஒருவேளை உன்னோட காஸ்டியூம் வந்தா கூட நீ உள்ள வர வேண்டாம், இங்கே நின்னா போதும். புரியுதா? ஏன் நான் ஏன் உள்ள போக கூடாது? ஏன்னா நாங்க உங்களை ரொம்ப கேர் பண்றோம். ஹலோ, நீ சும்மா இரு. உன்னை பத்தி மட்டும் கவலைப்பட, மத்தவங்கள பத்தி இல்ல. இவங்கள பத்தி இவரு கவலைப்படுறாராம். என்னோட கவலை எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இவ உள்ள வந்தானா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது, எல்லாத்தையும் சொதப்பிடுவா. அந்த ரவுடி இவளையும் பிடிச்சிட்டு ஸ்ருதியோட சேர்ந்து இவளையும் காப்பாத்துற மாதிரி ஆயிடும். அவ்வளவு பெரிய ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது. தயவு செஞ்சு இவ இங்கேயே இருக்கட்டும், நாம எல்லாரும் உள்ள போலாம். அதான் சேஃப். ஏன் மிஸ்டர் கரண், என்ன பார்த்தா பயந்தாங்குழியா இல்ல பலவீனமானவளா தெரியுதா? ரவுடிங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு பையனா இருக்கணுமா என்ன? கஷ்டப்படும், உழைக்கணும். என்ன கேவலமான லாஜிக் இது? நீ என்ன பேசினாலும் அதுல லாஜிக் இருக்காது. அது உன்கிட்டே நீ வெச்சுக்கோ. ஆக்சுவலி எனக்கு தான் மூளை கெட்டு போயிடுச்சு. வாவ், நீ அக்செப்ட் பண்ணிட்டியா உனக்கு மூளை கம்மியா இருக்குன்னு? ஆமா, எனக்கு மூளை கெட்டு போயிடுச்சு. ஏன்னா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேனே. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. என்னோட பாஸா? நீ என்ன என்னோட பாஸா? நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? எனக்கு உள்ள போகணும்னா நான் போவேன். நான் எதுக்கு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? என் தங்கச்சி உள்ள இருக்க, நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துருவேன். உன் மண்டக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இல்லையா? என்ன எதுவுமே செய்ய விட மாட்டியா? சரியான கிராக்கா இருக்க. அண்ட் உன்னோட மூளையில ஸ்டூபிடிட்டி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கா. தடுத்து நிறுத்த எதுவுமே செய்ய மாட்டியா? சரியான டாங்கி நீ. நீதான். என்னங்க ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வந்துற போறாங்க அவங்க. ஏன் அப்படி குழந்தை மாதிரி சண்டை போடுறீங்க? அவங்க வந்துட்டாங்கன்னா. ரிஷப் சார், நீங்களே பாருங்க, அவன் எப்படி அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கானே. நானா? ஐயோ பிரீதா, அண்ணன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஆமா சமீர், நீ தயவு செஞ்சு இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. பீட்டருக்கு ரிப்பீட்டரா? பிரீதா ப்ளீஸ், சத்தம் அதிகமாயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்தினா தான் நம்ம உள்ள போய் சண்டை போட முடியும். உள்ள போய் சண்டை போட அங்க ஜெயிக்கிறதுக்கு மேன் பவர் வேணும். மேன் பவர். லேடிஸ் blah 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 பவர் இல்ல. பிரீதா, பிரீதா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். ரிஷப் சார், ஓகே, உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஸ்ருதியை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? பிரீதா, நான் தான் சொன்னேன்ல, நான் உயிரை கொடுத்து போராடுவேன். கண்டிப்பா நம்ம ஸ்ருதியை வெளியே கூட்டிட்டு வருவோம். கண்டிப்பா. இங்க பாரு, நம்ம இன்னும் 2 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்புறோம். ஆனா நீ ஒண்ணு மட்டும் மறந்துடாத. உனக்கு ரவுடிங்க சத்தை கேட்டதுமே நாங்க 2 பேரும் அங்க ரவுடிங்களோட இருக்கோங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். ஸ்ருதியை கூட்டிட்டு நீ உடனே வெளியே வந்துரு. சரி, ஓகே? ஓகே. தேங்க்யூ ரிஷப் சார். இல்ல, தேங்க்யூலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் வேணா ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ருதியை கூட்டிட்டு வந்துருங்க. எனக்கு அது போதும். ஓகே. நான் அம்மா தாயே, என் தங்கச்சியை சேஃபா வெளியில கூட்டிட்டு வந்துருமா. இந்த நீல பத்தி எனக்கு புரியுது. ஏன்னா அவன்
கொல்றத நானே பார்த்தேன். ஆனா இந்த ரெண்டாவது ஆளு யாரு? என்ன கொல்றதுக்கு எதுக்கு பணம் கொடுக்கறான்? ஏய் பாயாடி பொண்ணு, இந்தா தண்ணி குடி. தண்ணி வேணும்னு கேட்டல, குடி. ஏன்னா எங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு, யாரையும் தாகத்தோட கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. போய் தொல்லடா. எனக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம், நீ கொண்டு போ. நான் தாகத்தால செத்தாலும் சாவேன். ஆனா இந்த ரவுடி கொடுக்கற தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன். பரிதாபப்படுறான பரிதாபம். நீங்க எல்லாரும் அவனுக்கு ஜால்ரா போட்டு சுத்துறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. என்ன கொல்ல நினைக்கிறவங்க யாருன்னு என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லல்ல. நல்ல வாயில கொழுக்கட்டையை அடிச்சுக்கோங்க. நிறுத்து. அண்ணன் உனக்கு தண்ணி கொடுக்க சொன்னாரு, அமைதியா குடி. நீ என்ன பொண்ணா இல்ல சண்டை கோழியா? நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன்னை யாருமே காப்பாத்த வர மாட்டாங்க. உன்னோட தொல்லை ஒளிஞ்சதுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. பாவமா இருக்கு, பார்க்க எவ்வளவு அழகா இருக்க, இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டே இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இப்படி இருக்க, முரட்டு குதிரை மாதிரி. ஹலோ, இங்க பாரு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியும்ல? என்ன நீ என்ன சொன்ன? பாய் ஃப்ரெண்ட் இருக்கானாம்பா? யார் அது? இருக்கான். ஆனா நான் எதுக்கு அவனை பத்தி உன்கிட்ட சொல்லணும்? அவன் பேரெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன் பேரை சொல்ல மாட்டியா? அது சரி, இன்னும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. 50% கிராஸ் ஆயிருக்கும். அதுவும் உன் சைட்ல இருந்து மட்டும். பாவம் அந்த பையன் சைட்ல இருந்து இல்ல, அப்படிதானே? இவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஒன்னு தெரியுமா, உன்னை கண்காணிக்க எங்களுக்கு பணம் கிடைக்குது. உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க காலி பண்ண போறோம். இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல நீ எங்க மூளையவே கைமா ஆக்கிட்ட. எங்களுக்கு மட்டும் பணம் கிடைக்காம இருந்துச்சு, உன்னெல்லாம் நாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஐயோ, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி தப்பி தவறி இருந்தா கூட அவன்லாம் நிலைக்கவே மாட்டான். ஏன்னு தெரியுமா? நீ ரொம்ப ஓவரா சீன் போடுற, அதுவும் அன்லிமிட்டெட். அவன் சத்தியமா நிலைக்க மாட்டான். நீ போய் சொல்ற. நான் எவ்வளவு சீன் போட்டாலும் சரி, நிறைய பேர் என்ன நேசிப்பாங்க. அதுக்கு அளவே இல்ல தெரியுமா? நிறைய நேசிக்கிறாங்களாமே. வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்றது? என்ன யாரும் வரவேற்க மாட்டீங்களா? வணக்கம் சார். நல்லா இரு. காலை விடுப்பா, ரொம்ப சூடா இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க யாரு? உனக்கு என்ன அடையாளம் தெரியல? என்ன அடையாளம் தெரியல? இல்ல சார், உங்க முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி சரி, ரொம்ப யோசிக்காத. நீ என்ன என் கூட சேர்ந்து சம்மந்தமா வச்சுக்க போற? என்ன இங்க நிக்கவே முடியல, ரொம்ப அனலா இருக்க. ஏதோ எரிமலைக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சூடான தட்டுல வெண்ணெய் வழுக்கிட்டு போற மாதிரி நம்ம வாயில இருந்து வார்த்தை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி காரணமே இருக்காது. என் பாட்டி அப்படி சின்ன வயசுல எனக்காக ஸ்பெஷலா என்ன ஊட்டினாங்கன்னு தெரியல. ஊட்டியா? எனிவேஸ், நாம இப்ப விஷயத்துக்கு வரலாம். நான் இங்க ஒரு பயங்கரமான வில்லனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னது? அவன் ஒரு டைமண்ட் திருடன், ரொம்ப பயங்கரமான வில்லன். டைமண்ட் திருடனா? அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, சாத்தியமே இல்லாம இருக்கும். டேய் நிறுத்துங்கடா. நான் என்ன டானா? ஐ மீன், என்ன மாதிரி ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர் இருக்கிற வரைக்கும் எந்த குற்றவாளியும் ஈஸியா பிடிச்சிட முடியும், நோ டவுட். என்ன? எனிவேஸ், என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வில்லன் இங்க தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் நான் போவேன். இவன் போலீஸ்காரன். அதை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏன் போன் வரல? போலீஸ்கார வருவான்னு சொல்லவே இல்லையே. இன்ஸ்பெக்டர், நீங்க எந்த ஸ்டேஷன்? ஞாபகம் வந்துருச்சு. நீங்க சென்ட்ரல் போலீஸ் தானே? எக்ஸாக்ட்லி. உனக்கு சென்ட்ரல் போலீஸ் தெரியுமா? ஆனா வந்து என்ன வந்து போயின்னு, நான் சென்ட்ரல் போலீஸ் தாங்கிறேன், புரியுதா? நான் சொல்றத கவனமா கேளு. அந்த திருடன் இங்கதான் இருக்கான். நான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருக்கான்? இவன் மட்டும் செக்கிங் பண்ணானா அந்த ஸ்ருதியை பாத்துருவானே. இன்ஸ்பெக்டர், இங்க வாரண்ட் இல்லாம சோதனை போட முடியாது. ஏய், நீ என்ன தடுப்பியா?
நான் சோதனை போடக்கூடாதா? டேய் ஆர்வ கோளாறு, நான் மட்டும் நினைச்சேன்னு வை, உன்னை இந்த இடத்துலயே இப்படியே ஷூட் பண்ணிட்டு என் கடமையை செய்ய தடுத்தான், அதனால ஷூட் பண்ணிட்டேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். சரிங்கடா. ஏதோ குழப்பம்னு நினைக்கிறேன். ஏய், இவளை நீ பத்திரமா பாத்துக்க. நான் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன். ஏய் வாடா. ஒருவேளை இந்த ரவுடி சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நான் தான் சமீரை 50% காதலிக்கிறேன். இல்ல நான் அவனை 100% தான் காதலிக்கிறேன். ஆனா அவன் என்ன 0%. இவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் சீன் பார்ட்டி தான், கொஞ்சம் இல்ல ரொம்பவே. தேவையில்லாம சமீர் கிட்ட ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டே இருப்பேன். அதனால்தான் எங்களுக்குள்ள அவ்வளவு ஒத்துமையா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஆனாலும் சமீர் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்ல, மனசு கினசு காதல் கீதல்னு. பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன். சாக போறேன்ல, அதான் எங்க பார்த்தாலும் எனக்கு சமீரா தெரியறான் போல. ஒருவேளை இதெல்லாம் அவன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸோட ரிஃப்ளெக்ஷனா இருக்குமோ? நான் என் கண்ணை மூடிக்கிறேன். மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோமே, கண்ணை மூடிட்டு பார்த்தா யாரை நம்ம காதலிக்கிறோமோ அவங்கதான் தெரிவாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் சமீர் தான். ஆனா எதுக்கு இவ்ளோ லேட்டா தெரிஞ்சது? ஓ காட், இது எனக்கு 2 நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த உண்மை புரிஞ்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நீ ரொம்ப நல்லவன். இவ ஒரு சுத்த பைத்தியமா இருக்கா? நான் நல்லவன்னு எனக்கே தெரியும். இவளை காப்பாத்த தானே வந்திருக்கேன். இதை ஏன் எல்லார்கிட்டையும் சொல்றா? மனசுல வச்சிருக்கிறது மனசுல வச்சுக்க தெரியாது ஸ்டூபிட் கேர்ள். ஆனா இவ சொல்லலைன்னா தொணன்னு பேசுற வாய்க்கு நிம்மதி கிடைக்காதே. நான் சமீரை காதலிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையோட இவ்ளோ பெரிய உண்மைய அவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கை முடிய போகுது. How sad. இவ எதுக்கு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா? I love you. மன்னிச்சிடுமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவனுக்கு என்ன ஆச்சு? வெக்கப்பட்டானா என்ன?
இங்க நிறைய ரவுடிங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் நிறைய பேரோட உதவி தேவை. ஓ காட், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. மகேஷ் அண்ணா, நீங்க கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டுங்களேன். நம்ம ஸ்ருதி இருக்கிற இடத்துக்கு சீக்கிரம் போகணும்ல. சரி சரி, நான் ஸ்பீடா ஓட்டுறேன். சரிங்க அண்ணா. மகேஷ், உங்களுக்கு காது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். சரளா வண்டிய வேகமா ஓட்ட சொல்லி சொன்னாங்க. ஐயோ, நான் வேகமா தான் ஓட்டுறேன். இதுக்கு மேல எப்படி வேகமா போறது? இதுதான் வேகமா ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்களா? நீங்க நிஜமாவே வண்டிய வேகமா ஓட்டுறதா இருந்திருந்தா நான் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சரளாவும் அதை சொல்ல மாட்டாங்க. அட கடவுளே, நம்ம எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்கி நடந்து போனாலே நேரம் போய் சேர்ந்திருக்கலாம். இவ்ளோ ஸ்லோவா போனா நம்ம எப்போ போய் சேர்றது? ஷோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? சீக்கிரம் ஓட்டுங்க. அது இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறேன்ல, அதான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஆனா கரெக்ட் தான், என்ன கேட்டா சரியா தான் போயிட்டு இருக்கும். என்ன நீங்க இது என்ன டிரைவிங் பிராக்டிஸ் பண்ற நேரமா? உங்களுக்கு நர்வஸா இருக்கா? அங்க நம்மளோட பிள்ளைங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தேவை. இங்க நீங்க நர்வஸா இருக்கீங்க. ஷோ, இந்த மாதிரிலாம் ஓட்டினா எப்படி? இருங்க, நீங்க இப்ப வண்டியை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்கண்ணா. ஐயோ, நான் தான் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றேன். சரி நிப்பாட்டுங்க. சரி, ஐயோ, நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். நீ என்ன பண்ண போற நீங்க சொல்லு. நிறுத்துங்க, அப்பதான் என்ன பண்ண போறேன்னு தெரியும். சரளா, நீங்க முன்னாடி வாங்க. இப்ப நான் ஸ்டீரிங்க பிடிக்க போறேன். நான் தான் வண்டியை ஓட்ட போறேன். அட, நீங்க ராக்கி, இல்ல. என்ன சொல்ற? ஓகே? என்ன நீ சொல்றீங்க? ரிஸ்க் எடுக்காத ராக்கி. ராக்கி, நீங்க சரளா, ராக்கி, நீங்க கீழே சொன்னா கேளு. இறங்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். உனக்கு என்னதான் வேணும்? நீங்க போங்க, போய் பின்னாடி உட்காருங்க. சரளா, நீங்க இப்ப ஓகே தானே? ஓகே. மகேஷ், நீங்களும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நான் வண்டி எடுக்க போறேன். கரனோட அம்மா வண்டி ஓட்ட போறேன். அந்த குடோனுக்கு எப்படி வண்டியை ஓட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. ஓட்டுமா, கண்டிப்பா. பெல்ட் போட்டுக்கோமா. நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. கரணோட அம்மா வண்டி ஓட்ட போறா. எதுக்காக அப்படி சொல்றீங்க? என் டிரைவிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எப்போ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்லு. ஐயோ மகேஷ், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீங்க பேசாதீங்க. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அங்கதான் இருக்கு, இங்க இல்ல. என்ன தயவு செஞ்சு வண்டியை ஓட்ட விடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க, அந்த இடத்துக்கு போகணும். ஆமா சரலா, நானும் அதை தானே சொல்றேன். ஆனா இவர் பாட்டுக்கு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. நான் என்ன பண்றது? போலாமா? சரி, அப்படியே நேரா போ. ரைட் 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 ரைட். ஐயோ, என்ன பண்ற? ரைட் ரைட் எடு. இருங்க, நான் ரைட் எடுக்கிறேன். இருங்க. பல்ல இருக்கு பாரு. மகேஷ், நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்கல. கொன்னு இருப்பீங்களா? வேலைங்க, தப்பிச்சோம். சரலா, சாரி. பரவாயில்லைங்க. நான் மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். ராக்கி, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஒண்ணு பண்ணலாம். நாம நடந்தே போயிடலாம். ஏன்னா நமக்கு டைம் இல்ல. என்ன மகேஷ் சொல்றீங்க? அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. நம்ம சீக்கிரமா போய் ஆகணும், புரியுதுல? ஐயோ, இருங்க, இது ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். இல்ல ராக்கி, பரவாயில்ல, நம்ம நடந்தே போலாம். அண்ணன் தான் சொல்றாருல. அப்படியா? சரி, கீழ இறங்கு. சரி மகேஷ், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நீங்க கரெக்டா வண்டியை சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி பாதி வழியில வண்டி நின்னு இருக்காதுல்ல. ஐயோ ராக்கி, இத பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. முதல்ல கீழ இறங்க, நம்ம போலாம். ராக்கி, நீங்க வாங்க ப்ளீஸ். நம்ம நடந்து போனா கூட கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். உங்களுக்கு தெரியும். கீழ இறங்கி வாங்க. வா ராக்கி. வாங்க ராக்கி, கொஞ்சம் வேகமா வாங்க ப்ளீஸ். அண்ணன், நீங்களும் கொஞ்சம் வேகமா வாங்க. வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சே. பரவாயில்ல, பக்கத்துல வந்துட்டோம், நடந்து போயிடலாம். நல்லா காமெடி பண்ற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாரு? ஜோக்கர் இல்ல. ஜோக்கா பண்றாங்க. நான் யார் தெரியுமாடா? I am KK. கேக்கே? Yeah. கடிச்சு கோதற இன்ஸ்பெக்டர். அப்படியா? எஸ். எப்போ நான் இன்ஸ்பெக்டரா வந்தேனோ அப்பவே கிரைம் எல்லாம் காணாம போயிடுச்சு. பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாம் என் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. என்ன பத்தி எத்தனை தடவை பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு தெரியுமா? அதுவும் போட்டோவோட. நான் சின்ன வயசுல இருந்து ஹேண்ட்ஸம்டா. born ஹீரோ. கேர்ள்ஸோட ஃபேவரட். அதாவது குற்றவாளிங்க என்ன பார்த்து பயந்து நடுங்கி ஓடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? எனிவே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாமா?
அந்த திருடனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு மரியாதையா சொல்லிடு. எந்த திருட? இன்ஸ்பெக்டர் எங்க போறீங்க? என்கிட்ட ₹1,00,00,000 மதிப்புள்ள வைரம் இருக்கு. அந்த போலீஸ் கிட்ட இருந்து என்னை நீ காப்பாத்தினா பாதி உனக்கு பாதி எனக்கு. சொல்றத புரிஞ்சுக்கோ. ஓகே? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? எல்லாம் ஓகே தானே? நடமாட்டம் தெரிஞ்சது. நடமாட்டமா? ஏய் நேரம் நில்லு. எதுக்கு ஆடிட்டு இருக்க? ஆடாம ஒழுங்கு நில்றா. நீ அசடு வழியிற.